இத்தனை நேரம் தன் உயிருக்காக விக்ரமிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த கலா தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட பின்னாலும் அவனுடைய இத்தனை நாள் நல்ல பெயரும் வீரமும் இன்று சாதாரண ஒரு சின்ன பையனால் களங்கமாகிவிட்டது என்பதை நினைத்து விக்ரம் மீது அவனுக்கு ஒருவித கோபம் தோன்றியது. அதே கோபத்துடன் விக்ரமிடம், இங்க பாரு விக்ரம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னவே நீ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ செஞ்ச இந்த கொடூர குற்றத்தோட விளைவு உனக்கு என்னன்னு தெரியுமா என்று மிக கோபமாக கேட்டான். கலாவின் இந்த திடீர் கோப பேச்சால் அனைவரது கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. விக்ரம் கூட கலா கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். விக்ரம், எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ என்கிட்ட மோத ஆரம்பிச்சிட்டல. நான் ப்ளூ அண்ட் ஒயிட் லீக்கை சேர்ந்தவன். ப்ளூ அண்ட் ஒயிட் லீக் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட இந்த திமிர்த்தனத்துக்கு அவங்க மட்டும்தான் சரியா இருப்பாங்க. நீ சாகிற வரைக்கும் அவங்க உன்னை விடவே மாட்டாங்க. பாவமே பார்க்காம அவங்க உன்னை வேட்டையாடிக்கிட்டே இருக்க போறாங்க பாரு என்று கலா தீவிரமாக சொன்னான். அவனது குரலில் அதிக அளவு கோபம் நிறைந்திருந்தது. என்னையவே நீ மிரட்டிட்டு இருக்கியா என்று கலாவை தீவிரமாக பார்த்த விக்ரம் அடுத்த நொடியே முன்னோக்கி வந்து கலாவின் தொண்டையை பிடித்து மறு கையால் அவனது அடி வயிற்றில் ஓங்கி உதைக்க அந்த உதையால் கலாவின் ஒட்டுமொத்த திறமையும் பலவீனமானதை போல் உணர்ந்தான். கண்கள் மங்கி மூச்சு வாங்க சிரமப்பட்டான். விக்ரம் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் அவனை விட்டுவிட்டு அங்கிருந்து செல்ல கலா தரையில் விழுந்து கண்களை மூடினான். அங்கிருந்த ஒரு சிலர் ஓடி வந்து கலா உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று பலமுறை சோதித்து பார்த்தனர். அவன் முகத்தில் தண்ணீர் அடித்து பார்க்க இறுதியில் கண் விழிக்கவே இல்லை. விக்ரம், உனக்கு எவ்வளவு திமிரு! கிருஷ்ணா குடும்பத்துக்கு நான் கூப்பிட்டுட்டு வந்த ஒருத்தனை கொல்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம்? இவ்வளவு தைரியமோ இவ்வளவு திமிர்த்தனமோ உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த வீடு எவ்வளவு புனிதமானதுன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இங்க நாங்க கூப்பிட்டுட்டு வந்த எங்க ஆளு கலாவையே கொன்னு இந்த வீட்டை நீ தீட்டாக்கிட்டல என்று கோபத்தில் சொன்ன கரண் ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துவிட்டு, நிஜமாவே உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா விக்ரம்? நீ நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சோமேஸ்வரர் அண்ணா, இங்க நடந்தது எல்லாத்தையும் நீங்களே பார்த்தீங்க. யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் என்று சோமேஸ்வரனிடம் நியாயம் கேட்பது போல் கேட்டான் கரண். கிருஷ்ணா குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் அனைவருமே கோபமான முகத்துடன் விக்ரமை பார்த்தனர். விக்ரமின் நடத்தை அவர்களின் யூகோவை தூண்டிவிட்டது. மேலும் விக்ரமின் அடையாளம் பற்றி விசேஷமாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அனைவருக்குமே உண்மை தெரியும். ஆனால் குடும்ப தலைவரான சோமேஸ்வரர் அவனது அடையாளத்தை ஏற்கவில்லை. அது மட்டும் இல்லாது என்னதான் விக்ரம் தன்னை கிருஷ்ணா குடும்பத்தில் மூத்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் இனி யாரும் அதை துளியும் சட்டை செய்வதாக இல்லை. காரணம், கிருஷ்ணா குடும்பம் கடவுளாக கருதும் பிரதான வீட்டின் ஹாலில் அவன் கலாவை கொன்றது அவர்களை பொறுத்தவரை மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் நிச்சயம் கலாவின் இறப்பிற்கு விக்ரம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள். சோமேஸ்வரர் இதை பற்றியும் விக்ரமை பற்றியும் கலா நெட்வொர்க்கிற்கு இன்ஃபார்ம் செய்ய வேண்டும். அதன் மூலம் அவனது ஆட்கள் வந்து நிச்சயம் விக்ரமை கொன்று விடுவார்கள் என்று ஒரு முடிவு செய்தார். தான் நினைத்த எண்ணம் இந்த அளவிற்கு கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறப் போவதை எண்ணி சோமேஸ்வரருக்கு ஒரு பக்கம் மனதில் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கலாவின் இழப்பு அவருக்கு சிறிது வருத்தத்தையும் கொடுத்தது. ஆனால் கலா இறந்ததன் காரணத்தால் தான் விக்ரம் அழியப் போகிறான் என்பதை நினைத்து அவர் தன்னை தானே தைரியப்படுத்தி கொண்டார். யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக விக்ரமை முறைத்து பார்த்தவாறு இருக்க கரண் தான் கூட்டத்திற்கு நடுவில் பொங்கி விழுந்து கொண்டிருந்தார். இங்க பாரு விக்ரம், கலாவுக்கு பிரான்ஸ்ல எவ்வளவு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுமா? அவர் எத்தனை திறமையான ஆளை உருவாக்கி இருக்காருன்னு தெரியுமா? அவங்கெல்லாம் இப்ப எப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொன்னு போட்டிருக்க. அதை பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்க. இடியட், என்ன ஒரு திமிர்த்தனத்தினால நீ அவரை கொன்ன என்று கரண் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சத்தம் கணீர் என கேட்டது. விக்ரம் தான் அவனை பலமாக ஓங்கி அறிந்திருந்தான். விக்ரம், நீ ரொம்ப பண்ற. நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க ஃபேமிலியிலேயே ரொம்ப முக்கியமான ஆளு இவரு. அப்படிப்பட்ட இவரை நீ கை நீட்டி அடிக்கிறல. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ இந்த குடும்பத்தோட ஒன்று சேர வந்த மாதிரி தெரியல.
எல்லாரையும் அடிச்சு அடக்கி அடிமைத்தனம் பண்ணணும் தான் நீங்க வந்திருக்க, இல்லாட்டி இப்படி பண்ணிருப்பியா என்று குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். விக்ரமின் இந்த திமிர்த்தனம் அவர்களை மேலும் மேலும் கோபப்படுத்தியது. தொடர்ந்து விக்ரமை பார்த்து கத்த ஆரம்பித்தார்கள். தான் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை பற்றி ஒரு நிமிடம் கூட காது கொடுத்து கேட்க விரும்பாதவர்கள் அவர்களாக ஏதேதோ கற்பனை செய்து கலாவுடன் சண்டையிட வைத்து தேவையில்லாமல் தன் கையாலேயே அவனை சாக வைத்து இன்னும் தனது பேச்சை கேட்காமல் தொடர்ந்து தனது கோபத்தை அதிகப்படுத்தி கொண்டிருப்பவர்களை நினைத்து விக்ரமின் கோபம் இன்னும் அதிகமாகி கொண்டேதான் போனது. அது மட்டும் இல்லாமல் தன்னால் தேவையில்லாமல் ஒருவன் இறந்து விட்டதை நினைத்து அவன் மனதில் லேசாக குற்ற உணர்வு தோன்றியது. விக்ரம் எப்பொழுதுமே அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கவே மாட்டான். முடிந்த அளவு அவர்களை தாக்கி ஒன்று அடிபணிய வைப்பான் அல்லது தங்கள் தவறை உணர வைப்பான். இதை தவிர யாரையும் கொல்ல வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் இன்று கிருஷ்ணா வீட்டில் இருக்கும் அனைவரது பேச்சும் கலாவின் மேல் விக்ரமின் கோபத்தை அதிக அளவு தூண்டவே தன்னை மறந்து அவன் கலாவை கொலை செய்து விட்டான். அது அவனுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் இந்த வீட்டு பெரியவர்கள்தான். அவர்கள்தான் பேச்சால் அவனை கோபப்படுத்தினார்கள். அதே சமயம் கலாவும் தன்னிடம் திமிராக பேசவும் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்ளவும் முடியாமல் எப்பொழுதும் போல் விக்ரம் அவனை தாக்கினான். ஆனால் தன்னுள் இருக்கும் திறமையையும் கலாவின் வயதான தோற்றமும் கலாவின் உயிரை காவு வாங்கியது என்பதை நினைத்தவனுக்கு அங்கிருந்த அனைவர் மீதும் கோபம் வரவே அருகில் இருந்த ஒரு மர நாற்காலி ஒன்றை எடுத்து கோபமாக தரையில் ஓங்கி போட அந்த நாற்காலி சுக்கு நூறாக உடைந்தது. அந்த மர நாற்காலியின் துண்டுகள் அங்கே அமர்ந்திருந்த கிருஷ்ணா குடும்பத்தினர் அனைவர் மீதும் விழுந்தது. இதனால் அங்கிருந்த அனைவருக்குமே உடல் ஆங்காங்கே சிறிது கீறலுடன் காயங்கள் ஏற்பட்டது. எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க தயாரா இல்லல. நீங்களா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இப்ப என்ன ஒருத்தனை கொலை பண்ண வச்சிட்டீங்கள. நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, அஜயோட பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு, அவங்கள யாரு கொன்னதுன்னு தானே கேட்டேன். ஆனா அதுக்கான பதில இப்ப வரைக்கும் யாருமே சொல்லல. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு என்னை அட்டாக் பண்ண ஒரு ஆளை ரெடி பண்ணி அவனை என் கையால சாக வச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் நிச்சயமா நீங்க அனுபவிக்க போறீங்க பாருங்க என்று சொல்லி கோபமாக அவர்கள் அனைவரையும் முறைத்தான். பார்க்க அவனது அந்த பார்வை அங்கிருந்த அனைவரையுமே நடுங்க செய்தது. பயத்தினால் அவனது பார்வையை நேருக்கு நேர் சந்திக்க இயலாதவர்கள் தலையை கீழே குனிந்து கொண்டனர். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியவாறு தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்தவன் சோமேஸ்வரரை பார்த்து கோபம் நிறைந்த குரலோடு, சுந்தர் கிருஷ்ணா தாத்தா எங்க, அவரை நான் பார்க்கணும், இம்மீடியட்டா வர சொல்லு என்று கோபமாக கத்தினான். ஆனால் சோமேஸ்வரனோ அவனது இந்த கோபத்தை கண்டு பயந்தாள். தன்னுடைய ராஜ வாழ்க்கை தடைபட்டு விடும், தான் பயப்படக்கூடாது, தனக்குள் எப்பொழுதும் ஒருவித தைரியத்தை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் போல் சிறிது கராரான குரலில், உனக்கு இப்ப என்ன, சுந்தர் கிருஷ்ணாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரை நான் வெளியில அழைச்சிட்டு வர முடியாது. நீ வேணா உள்ளவா, நான் உன்னை அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு போறேன் என்று சொன்னார். அவன் சொன்னதை கேட்டு ஏதோ யோசித்தவன் சரி என்பது போல் தலையசைத்தான். கிருஷ்ணா குடும்பத்தினர் தனக்கு எதிராக ஏதோ செய்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிகிறது. ஆனால் அது என்ன என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. நிச்சயம் எப்படியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தான். கிருஷ்ணா ஃபேமிலியை பொறுத்தவரை சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை தவிர அங்கு இருக்கும் அனைவருமே நயவஞ்சகர்கள் என்பது விக்ரமிற்கு தெளிவாக புரிந்தது. சுந்தர் கிருஷ்ணா தாத்தா இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுறீங்களா இல்லையா என்று மீண்டும் சோமேஸ்வரரை பார்த்து கேட்க, இதோ இப்பவே போலாம் என்று சொன்ன சோமேஸ்வரர் கோவிந்தை பார்த்து, வாங்க மிஸ்டர் விக்ரம், நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் என்று சிரித்த முகத்துடன் விக்ரமிற்கு வழிகாட்ட தயாராக இருந்தார் கோவிந்த் கிருஷ்ணா. அதன் பின் சோமேஸ்வரர், கரண், கோவிந்த், விக்ரம் என 4 பேரும் அங்கிருந்து சென்றனர். நேராக கோவிந்த் விக்ரமை அந்த வீட்டின் ஒரு தோட்டத்திற்கு நடுவில் அழைத்து வந்தார். அந்த தோட்டத்திற்கு எதிரில் இருந்த ஒரு ஹவுஸை காட்டி, அப்பா அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க, நீங்க போய் பேசுங்க, ஏதாவது தேவையா இருந்தா கூப்பிடுங்க, நாங்க வரோம், பக்கத்தில் இருக்கிற ரூம்ல தான் நாங்க இருக்கோம் மிஸ்டர் விக்ரம்
என்று மரியாதையுடன் கூறினார் கோவிந்த். விக்ரம் எதுவும் பேசாமல் கொஞ்சம் சிரித்தான். 3 பேருமே தேவைக்கு அதிகமாக நடிக்கிறார்கள் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அதை பற்றி யோசனையிலேயே இருந்த விக்ரம் அதன் பின் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வேகமாக அவர் இருக்கும் இடத்தை நோக்கி சந்தோஷமாக ஓடினான். பல வருடங்கள் கழித்து முதல் முறையாக அவன் அவரை பார்க்க போகிறான். அதனால் அவன் மனதிற்குள் அளவில்லாத சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கு சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை பார்த்து என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசிடணும். அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் ஏதாவது ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்தாருன்னா அவரை நான் நிச்சயம் காப்பாத்தியே ஆகணும். சப்போஸ் அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து அந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நான் உயிரோடவே விட மாட்டேன். எனக்கு அவரு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைத்தவாறே விக்ரம் அதிக அளவு ஆர்வத்துடன் அங்கிருந்து ஓட அவன் எதிர்பார்க்காத சமயம் திடீரென கருப்பு உடையில் வந்த 2 நபர்கள் விக்ரமை கத்தியால் குத்தினர். இது அனைத்தும் அவன் எதிர்பாராத சமயம் திடீரென மின்னல் வேகத்தில் நடந்திருந்தது. கத்தி குத்து விழுந்ததால் 2 அடி பின்னோக்கி சென்றவன் தரையில் மண்டியிட போன சமயம் ஒரு கணம் தன்னை சுதாரித்து தன் வயிற்றில் சொருகி இருந்த அந்த 2 கத்திகளையும் எடுத்துவிட்டு, ஓ மறைமுக அட்டாக்கா, நம்ப வச்சு ஏமாத்தி எனக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள என்று திரும்பி சோமேஸ்வரன், கரண், கோவிந்த் 3 பேரையும் பார்க்க அவர்களது முகத்தில் புன்னகை மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அந்த புன்னகை விக்ரமின் மனதிற்குள் அதிக அளவு கோபத்தை தூண்ட அந்த கோபத்தை தனக்கு முன்னால் இருந்த 2 பேர் மீதும் தன் கையில் இருந்த கத்தியால் அவர்கள் இருவரையும் விடாது தன் ஆக்ரோஷம் தீரும் வரை மாறி மாறி குத்தி கொண்டிருக்க அவர்களது உயிர் அப்படியே போய்விட்டது. இருந்தும் தனது கோபம் தீராமல் அவர்களை குத்தி கொண்டே இருந்தான். அவர்கள் தரையில் விழுந்த பின்புதான் இறந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்தவன் அந்த கத்தியை வீசிவிட்டு சோமேஸ்வரர் இருந்த பக்கம் திரும்பி, என்கிட்டயே கேம் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என் முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை கொலை பண்ண ஆளை கூப்பிட்டுட்டு வந்து கொல்ல பார்க்குறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த விபரீத விளையாட்டு? என்ன சோமேஸ்வரர், உங்க கிருஷ்ணா குடும்பம் ஒட்டு மொத்தமா அழியணும்னு நினைச்சிட்டீங்களா என்று அவன் கோபம் நிறைந்த வார்த்தைகளுடன் கேட்க, ஒத்துக்கிறேன் விக்ரம், நீங்க ரொம்ப திறமைக்காரர்னு ஒத்துக்கிறேன். எவ்வளவு அசால்ட்டா அந்த கலாவை கொண்டு போட்டுட்டேன்னு நான் பார்த்தேன். அந்த கலா ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது. அவன் எந்த அளவுக்கு திறமைசாலின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் திறமையை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருந்த நான் தான் உன்னை கொல்றதுக்காக அந்த கலா தான் சரியான ஆளுன்னு அவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா அப்படிப்பட்ட கலாவையே நீ கொன்னுட்ட. அதுக்கப்புறம் இப்போ உன்னை இவங்க 2 பேரும் கத்தியால குத்தியும் அவங்களையும் விடாம நீ காலி பண்ணிட்ட. இதை வச்சு நீ எந்த அளவுக்கு திறமைக்காரன்னு புரியுது. ஆனாலும் எனக்கு உன்னை கொல்லாம இருக்க முடியல. ஏன்னா உன் மேல எனக்கு அந்த அளவுக்கு வெறி அதிகம். நிச்சயமா நீ செத்துதான் ஆகணும் என்று சொன்னவன் தன் பார்வையை அந்த தோட்டம் முழுவதும் சுற்றி முற்றிலும் சுழல விட உடனே தோட்டத்தின் புதருக்குள் ஆங்காங்கே ஒளிந்திருந்த பிளாக் பவர் டீமின் இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து காக்கை கூட்டம் போல ஓடி வர ஆரம்பித்தனர். சுந்தர் கிருஷ்ணா இருப்பதாக சொன்ன அந்த வீட்டிற்குள்ளே இருந்து நிறைய பேர் கையில் துப்பாக்கியுடன் ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரும் விக்ரமை சூழ ஆரம்பித்தனர். குட் ஜாப், பக்காவா பிளான் பண்ணியிருக்கீங்க போல என்று அங்கிருந்த அனைவரையுமே சுற்றி முற்றி பார்த்தவாறு தன் இதழ் ஓரத்தில் புன்னகை ஒன்றை உதித்தான் விக்ரம். அவன் எவ்வளவுதான் சிரித்து தன்னை தைரியமானவன் என்று காட்டிக்கொள்ள நினைத்தாலும் அவன் உடலில் இருந்த வலி அதற்கு தடை செய்ய ஆரம்பித்தது. அந்த 2 பேரும் கத்தியை வைத்து குத்தியதில் அவன் வயிற்றில் லேசாக வலி ஏற்பட ஆரம்பித்தது. கண்களில் கண்ணீர் தேங்கி கண் மங்களாகவும் தோன்ற ஆரம்பித்தது. அதே சமயம் பிளாக் பவர் டீமின் அனைவரும் தங்கள் கையில் ஆயுதங்களுடன் விக்ரமை நெருங்கிக் கொண்டே இருந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.